அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் மீதமான சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் வரும். அதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க. எப்போதுமே சாதம் மீதமாயிடுச்சு அப்படின்னா அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்போம். இந்த மாதிரி தோசையாக ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. சாதமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா 1 கப் சாதம் எடுத்திங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்த்து நீங்கள் தோசை செஞ்சிங்கன்னா இது நம்ம சாதத்தில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான தோசையாக இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சிருக்க பேட்டரை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது சாதத்தில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ரொம்பவே வாசமாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த தோசை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம தோசை செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு டிப் ஒன்றும் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 பேருக்கு தோசை ஊற்றுற அளவுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஏற்கனவே நான் இது தோசைக்கு அரைச்ச தோசை மாவு தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சாதம் மீதமானது இருந்துச்சு அப்படின்னா அதை அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது சாதமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த சாதத்தை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோசை மாவு கூடையும் நம்ம மீதமான சாதத்தை அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை செஞ்சுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மாவு 3 பேருக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் தான் சாதம் சேர்க்கணும். அதிகமாக சாதம் சேர்த்திங்க அப்படின்னா தோசை உங்களுக்கு சரியாக வராது. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்து தோசை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். இதுவும் நம்ம சாதம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது. ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம சாதத்தை வேஸ்ட் பண்ணாத ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். அதே சமயம் நல்ல ஒரு டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து தோசை செஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மீதமான சாதத்தை வச்சு ஒரு 2 விதமான தோசைகள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசையும் அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறமா கீழே நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதமான சாதத்தில் நம்ம எப்போதுமே தோசை செய்யும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணுங்க. அப்போ தான் கீழே நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்தோன்னா தோசை பிஞ்சுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான மீதமான சாதத்தில் செஞ்ச தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.